கைஸ் வெல்கம் பேக் டு டேக்கர் பாய்ஸ் இன் டேக்கர்ஸ் ரியாக்ஷன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ட்ரைலர் வந்து ரியாக்ட் பண்ண போறோம்னா, இந்த இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பட்ஜெட் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த படம் சொல்லணும். என்ன படம்னா ராமாயணன்ற ஒரு நம்ம மகாபாரத ராமாயணம்னு சொல்லுவோம்ல, அந்த 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 ஸ்டோரியை தான் இப்போ ஒரு படமா எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமா எடுத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படத்தை எவ்வளவு பட்ஜெட்ல எடுத்துருக்காங்கன்னா 3000 கோடி பட்ஜெட்ல கொடுத்து எடுத்து வச்சிருக்காங்க. இதுவரை இந்த பட்ஜெட்ல வந்து ஒரு சங்கர்மே எடுத்தது இல்லை, அந்த ராஜமௌலியும் எடுத்தது இல்லை. மேக்ஸிமம் 1000 கோடி தாண்டது ஒரு ரெண்டு பேருமே. ஸோ இவ்வளோ மிகப்பெரிய பட்ஜெட் உருவாக்க காரணம் என்னன்னு வந்து நம்ம இந்த ட்ரெய்லர் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த 3000 கோடிக்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெய்லர்ல வந்து விஷுவல்ஸோ இந்த ஸ்டோரி லைனோ எல்லாமே ஒருத்தா இருக்கான்னு பார்ப்போம். ஆல்ரெடி ராமாயணன்ற ஸ்டோரி வந்து நம்ம சன் டிவியில் பார்த்துருப்போம், ஸ்டோரி புக்கை படிச்சிருப்போம். ஒன்றும் தெரியாத ஸ்டோரிலாம் நம்மளுக்கு இல்லை. எப்படின்னா வந்து ராமர், சீத்தை, அப்புறம் வந்து ராவணன் இவங்களை வச்சு தான் அந்த கதை பேஸ் பண்ணி போகுது. ஸோ எந்த அளவுக்கு அதை வந்து டெக்னிக்கலாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க, விஷுவலாக நம்ம ட்ரீட் கொடுக்குறாங்க தான் இந்த ட்ரெய்லரில் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெய்லர் வந்து ஒர்த்தா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஹைப் இருக்குது. அண்ட் வந்து எனக்கு பிடிச்ச நம்ம ராக்கிங் ஸ்டார் யாஷ் இருக்காரு, அவர் தான் ராவணனா ப்ளே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் வேற லெவலில் இருக்கும். ஸோ வாங்க ட்ரெய்லர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து படத்தை பற்றி சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம ராமாயண ட்ரெய்லரை இப்போ தமிழ் வெர்ஷனில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ யாருக்குள்ள சேர்ந்து நீங்களும் வந்து ரியாக்ஷனில் கலந்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க. யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் அ பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாங்க, நம்ம வீடியோ பார்க்குறவங்களும் வந்து ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்படின்னா தான் நான் பேசுகிற வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக கேட்கும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். வாவ், மேசிவ் ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல யாஷ் புதிய அரசு. இந்த கண்ணை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ணு இந்தியன் இண்டஸ்ட்ரியில், இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. வாவ், ஓ மை காட், 3000 கோடி எங்கடா எடுத்து வச்சுக்கீங்க கேட்கும்போது உங்களோட ஃப்ரேம்ல தெரியுதுல்ல. உலகத்திற்கும் இனி ஒரே வேந்தனே. மேசிவ் மேசிவ் மேசிவ். பறக்கும் யானை அவதாரில் வரணும், அது மாதிரி இருக்கு. பை பாருங்க, இப்படி காட்டும் போது இந்த வில்லன் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. இறைவன் விஷ்ணு அவதாரம் எடுத்து காப்பாற்றியுள்ளார். ராமரை காட்டுறாங்க. தலைப்புதல்வன் வண்டர் ஹீரோ ராமர். ஒரு அனிமல் படத்துல வருவார்ல, அவர் தான். சரி, சம்பந்தம் ஞாபகம் வரல. லாஸ்ட் உயிரிலே இருந்தாலும் அதில் எனக்கு சந்தோஷம். ஆக்சுவலி ராமர் வர சீன்ல ஒரு ரொம்ப மேசிவா இல்லை. ராவண வரும்போது தான் வேற லெவல் இருக்கு. ராவணமாவன் அது மாதிரி இருந்துச்சு. ஒரு புதல்வனாக சும்மா நார்மலா தான் இருக்கு. வாக்கை காப்பாற்றுவது எனது கடமையாகும். உங்களுக்கு அந்த ஃபீல் பண்றீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. 14 வருடம் வனவாசம். ஓ, சாய் பல்லவி மேடம், உங்கதான் சீதாவா ஐ திங்க் இருப்பாங்க நினைக்கிறேன். அந்த வாக்கு என்னாயிற்று? திருமணத்தன்று நீங்கள் எனக்கு கொடுத்தது. இனி நம் இருவருக்கும் ஒரே விதியே. அது எதுவாக இருந்தாலும் சரி, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஐ திங்க் சீதா கேரக்டர் சூட்டா சாய் பல்லவி மேடம். ஏன்னா வந்து இவங்க வந்து பெருசா வந்து கிளாமர் ரோல்லாம் நடிக்காமலே வந்தனால வந்து நம்ம மைண்ட்ல ஈஸியா ஃபிக்ஸ் ஆயிடும் இவங்க வந்து சீதா கேரக்டர். ஓ மை காட், யாஷை காட்டும் ஒரு சீனு தெரிக்குதுங்க. ஸ்க்ரீன் பிளேயோ சரி, அவளுக்கு உங்கள் மீது ஒரு மயக்கம். அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் எல்லாம் வேற லெவல். ராமன் மீது பழி தீர்க்கப்படும் சொற்பனகை. விஷுவல்ஸ் டெரிஃபிக்ங்க. மட்டுமல்ல, அவமானம். 3000 கோடி அப்படியே வந்து கண்ணில் தெரியுது. எங்க செலவு பண்ணிருக்காங்க. இருக்காது. ராவணன் மூவுலகத்தின் வேந்தன் என்றார். அந்த மூவுலகத்தின் கண் முன்னே அவனை கொன்று வதைப்பேன். அவ்வளவு ஈஸின்னு வச்சுங்க ராவணன் சொல்றது. என்னுடைய சீதையை மீட்டு வருவேன். யாஷ் டூ பார்ட்ஸ். ராவணன் rule with revenge. Raman born to protect. And between them
greatest story of all mankind. Last chicken. Music by 3-4 பேர் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக ஒருத்தர் தான் மியூசிக் டேரக்டர் போடுவாங்க. டேரக்ட் பை நித்திஷ். Yash. Truly dominating the trailer. இது ராமயுகத்தின் உதயம். ராமாயணா மித் மோகாஸ் மேசிவாக இருக்குங்க. இந்த ட்ரைலரில் அந்த கிராண்ட்னஸ் வந்து கண்ணிலே நிற்கிது. ஆனால் வந்து நம்ம ராமர் சீன்ஸ்லாம் கொஞ்சம் குவைட்டாக இருக்குது. பட் ஆனால் இந்த ராவணன் வர சீன்லாம் வந்து ராவணமவண்டா மத்தையில் நிற்கிற அவன் அது மாதிரி ஒரு கொடூர வில்லனாக இருக்காரு. ஸோ ஓகே, இந்த ராமாயண படத்தோட ஹீரோ யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னா ரன்பீர் கபூர். ஓகேங்களா, பேர் தான் தெரியாது, பட் நான் அனிமல் படத்தில் நடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த படத்தோட வில்லன் ராவணனோட கேரக்டர் ப்ளே பண்ணுறது நம்மளோட ராக்கிங் ஸ்டார் யாஷ், அண்ட் கீதா கேரக்டர் ப்ளே பண்ணுறது நம்ம சாய் பல்லவி மேடம். ஸோ வந்து காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இது தாண்டி வந்து அந்த விஷுவல்ஸு அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப கிராண்டே டெரிஃபிக்காக இருந்துச்சு. எஸ்பெஷலி யாஷ் அந்த டாமினேட் பண்ணுற சீன்லாம் ட்ரெய்லரில் சும்மா தூக்கி பிடிச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து 2 பார்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகுது. ஒன்று 2026 ரிலீஸ் ஆகுது, இன்னொன்று 2027 ரிலீஸ் ஆகுது. அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ராமாயணத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நவம்பர் 2026 ரிலீஸ் ஆகுது. டேட் இன்னும் ஆஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. ஐ திங்க் இந்த படம் வந்து தீபாவளிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் என்ன கைஸ், இந்த ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி. நம்ம தமிழ்நாடு ஒரு சவுத் இந்தியாவில் பில்டான ஸ்டோரி. ஸோ அதனால வந்து கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இருக்கும் இந்த படத்துக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து ஓவரால் இந்தியாவுக்கே வந்து ராமர் வந்து ஒரு நல்ல ஃபேமான இருக்கனால வந்து இந்த படம் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபுல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த படம் வந்து எல்லா கலெக்ஷன் முறையடிக்கும் நான் வந்து நம்புறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் ட்ரெய்லரு, அதுக்கப்புறம் இந்த படத்தோட நெக்ஸ்ட் அப்டேட் அப்போ உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் 2 நாள் கழிச்சு பண்ண காரணம் வந்து கொஞ்சம் பிஸியான ஒர்க் இருந்துச்சு. அந்த பர்சனல் ஒர்க்குனால தான் பண்ண முடியல. ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் டெம்பரரி சைனிங் ஆஃப். பாய்.